விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அல்லேலூயா. அவனுக்கு அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அல்லேலூயா. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அல்லேலூயா. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ விசுவாசிக்கும் போது உன் வீடு ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். உன் பிள்ளையோட வாழ்க்கை சுகமான துணிர்க்கும். உங்களுடைய வாழ்க்கை துணிர்க்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உங்களால் பட்டுப்போன வாழ்க்கையா இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ காரியங்களை செய்திருக்கலாம், எவ்வளோ வேலைகளை செய்திருக்கலாம், உலக பிரகாரமான வேலைகள், உங்க பலத்தின் மிஞ்சி, உங்க பலத்துக்கு மிஞ்சி நீங்க காரியங்களை செய்திருக்கலாம். எல்லாருக்கும் தோல்வியை சந்தித்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து வார்த்தை சொல்லும் போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். ஒரு மரத்தை வைத்து அது எப்பொழுது துளிர்க்கும் 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 சொல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. அது துளிர்க்க ஆரம்பிச்சோட நமக்கு ஒரு இடத்துல சந்தோஷம். நட்டு வைத்த செடி எப்படி முளைத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அப்ப அதே போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்க வாழ்க்கையில ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். தூக்கி போட்டுவாரு. நீ பண்ணுற எல்லா பாவங்களை சாவங்களை தூக்கி ஒரு ஓரமா வச்சிருவாரு. அதை வைத்து விட்டு உன் வாழ்க்கைக்கு இப்ப என்ன தேவை? நீ என்ன ஏற்றுக்கொண்டா, என் பிள்ளையா நீ மாறுகிறாய், உனக்கு என்ன தேவை? எல்லாமே கத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு தலைமை இருக்காது. அப்போ அங்கு இந்த வசனம் எழுதப்படுகிற நேரம் அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. நீங்க வருஷக்கணக்கா வரீங்க, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ரட்சிப்பு முழுமையா ரட்சிக்க முடியல, ரட்சிப்பு இல்ல. அப்ப இருக்கிறவங்க சீக்கிரம் ரட்சிக்கப்படணும். வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா எல்லாமே ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஒரு நன்மையும் ஒரு நாளும் உங்களுக்கு கிடைக்காது. விசுவாசி தேவ மகிமையை காண்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு ஒன்றும் கூடாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிற நமக்கு தேவ பலனா இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய வசனங்களை இணைக்கலாம். அல்லேலூயா. நிறைய வசனங்களை இணைக்கலாம். தேவ பலன். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ பலனை காண்பார். நீ விசுவாசித்தால் என்னை காண்பார். நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பார். நீ விசுவாசித்தால் என் பிரசன்னத்தை காண்பார். நிறைய இந்த வசனத்தோடு நிறைய இணைத்துக் கொள்ளலாம் நம்ம. அப்ப இதெல்லாம் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வாக்குத்தத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து பயன்படுத்தணும். விசுவாசிக்கணும். கர்த்தரை விசுவாசித்தா நீயும் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த உலகத்தோட வாழ்க்கையில உள்ள வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். அல்லேலூயா. புது வாழ்க்கை. நீங்க பிறந்தது இந்நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனா இயேசுவை விசுவாசித்து நீங்க அவர் செய்தபடி ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா இந்த வசனம் எழுதப்பட்ட கீழே இருக்கிற படிக்கிறேன். அவர் விசுவாசித்தவங்க அப்படியே விட்டுல. இது 32வது அவனுக்கு அவன் வீட்டில் இருந்து யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அல்லேலூயா. 33ஆம் வசனம் சொல்லுங்க. மேலும் ராத்திரியில் அன்னைக்குத்தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்களும் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த வசனம் சொல்லப்படுகிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க, அடிச்சு துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க. விலங்கு மாட்டு குடும்பத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அசைய முடியாது, அப்படி அசைய முடியாது. சின்ன விலங்கு, ஒரு பெரிய விலங்கு கூட அவங்க நடந்து போனோம். அவர்கள் ராத்திரியிலே துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. துதித்து பாடும்போது சிறைச்சாலை அதிர்ந்தது. அப்போ சிறைச்சாலை காவலர்கள் செத்தவர்களும் கூட விழுந்தார்கள். அப்ப எல்லாம் அணைந்து போனது. அந்த காலம் தீவெட்டி இருந்தது. சிறைச்சாலை தீவெட்டி அணைந்து போனது. அப்போ சிறைச்சாலை தலைவர் ஓடி வருகிறான். ஓடி வந்து தீபத்தை கொண்டு சிறையில யாரை காணும்? தன் கத்தியை உடனே தன்னை கொலை செய்யக்கூடாமல் பண்ணுறான். அதைத்தான் தற்கொலை பண்ணுறாங்க பண்றான். கத்தி எடுக்கிறான். பவுல் அங்கிருந்து கதை, உனக்கு தீங்கு ஒன்று கேட்டு செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்குதான் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பவுலுடைய பாடல்கள் துதிகளையும் கேட்டவுடனே ஜனங்கள் ஒன்று கூடினார்கள். ஒரே இடத்துல அவர்கள்
அவன் சிறைச்சாலைகள் பயப்படுகிறான். அவன் பவுலுக்கு முன்பாக நடுநடுங்கி நிற்கிறான். அப்ப அவர்களை வெளியே கொண்டு போய் அவன் வீட்டுல கொண்டு போய் அவனுடைய காயங்களுக்கு மருந்து போடுகிறான். அல்லேலூயா. அதற்கு என்ன பண்ணுறீங்க? அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படும் சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தர் வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரி அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அல்லேலூயா. அவனும் அவனுடையவர்களும் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அப்போ பவுல் வேத வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அங்க இருக்கிறவங்க தேவனை விசுவாசித்தார். தேவனை விசுவாசித்தீங்கன்னா உடனே என்ன பண்ணும்? கர்த்தருடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தரை கருத்துக்குள்ள இருக்கிறீங்க. மனுஷ கருத்துக்குள்ள எல்லாம் நீங்க இருக்கிறது. உலகத்தை கருத்துக்குள்ள இல்ல, உலகத்துக்குள்ள நீங்க உலகத்துடைய கருத்துக்குள்ள இல்ல, தேவனுடைய கருத்துக்குள் சிறகில் நெல்லிலே வந்து தஞ்சமடைந்த அனைவரும் அவனை பாதுகாப்பு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனுக்கு வேதாசனத்தை கேட்டவங்க என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானம் பெற்றார்கள். வருஷக்கணக்கா பிரசங்கிக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கிறதா கஷ்டம். ஐயோ நாங்க சொந்தக்காரன் இது பண்ணுவாங்க, சொந்தக்காரன் சொல்லுவாங்க. அதெல்லாம் சைட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவை? உங்க வாழ்க்கை ரட்சிக்கப்படணும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க வாழ்க்கை பெருகணும், உங்க வாழ்க்கை எல்லாரும் முன்பாகவும் நீங்க என்ன பண்ணணும்? உயர்ந்து நிற்கணும். ஆண்டவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஒருவனையும் காலை தள்ளுகிற தேவன் அல்ல. எப்பேற்பட்ட மனுஷனான ஆண்டவர் ஒருவனை பிடித்து